KN நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது. இவர் மீது பெரியசாமி மீது பதிய மாட்டோம். எல்லா மந்திரிகளும் கட்டவிழ்த்து விட்டு திரிவார்கள். பெரியசாமி உட்பட, பெரியசாமி, செந்தில் பாலாஜி உட்பட. அந்த வழக்குகளை எல்லாம் மறுபடியும் போடுங்கள், இவர்களெல்லாம் பிடித்து சிறையில் தள்ளுங்கள். அவனவன் செய்வதை அவனவன் அனுபவிக்க வேண்டிய இடத்துல இருந்து அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகும். செய்ய முடிந்ததை குழு, செய்ய முடியாததை நான் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்காக இனிமேல் செய்ய மாட்டேன் என்று குற்றத்தை ஒப்புக்கொள். கன்ஃபெஷன் என்பது பெரிய கொள்கை கிறிஸ்டியானிட்டி. கன்ஃபெஷன் என்பது பெரிய செய்த குற்றத்தை அழித்து விடும். இந்த 100 ஆண்டுகளாக தான் இந்து இருக்குன்னு சொல்றீங்க. அதே போலவே கால்டுவெலுக்கு பிறகுதான் திராவிடம் என்ற கொள்கையும் கொண்டு வரப்படுகிறது. பிராமணர் என்றால் திராவிடர்கள் என்ற சொல் வந்து தென்னிந்திய பிராமணனை குறிப்பதாக ஆதிசங்கரரும் தெலுங்கை சேர்ந்த ஆந்திராவை சேர்ந்த புலாலப்பட்டரும் சொல்கிறார்கள். நாம் கருப்பானவர்கள், திராவிடர்கள், சிந்து சமொழி நாகரிகத்துக்குரியவர்கள், தமிழினுடைய கிளை மொழிகள் தான் திராவிடங்கள். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இல்ல, அதை தான் ஆய்வு செய்யணும்ன்றாங்க. எல்லிஸ் இருக்கார் இல்லையா, ஃபிரெடரிக் எல்லிஸ் வந்து அவர் தென்னிந்திய மொழிகள் தான் சொல்றாரு. அவர் திராவிட என்ற சொல்ல இவருக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கால்டுவெலுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து வரலாறு தொடங்கலாம்ல. சொன்னார், இவர் சொன்னார் என்றெல்லாம் இல்ல. கால்டுவெல் சொன்னது எப்படி வரலாறு ஆகும்? அதுல இருந்து கேட்கறீங்க. திராவிடத்தை பத்தி பேசுறதுனால அதை கேட்கிறேன். ஏங்க வரலாற்றுக்கான அடிப்படை உண்மையை சொல்லாமல் வெறும் கால்டுவெல் சொன்னதினாலேயே அது சிறந்தது என்று சொல்லவில்லை. கால்டுவெல் என்ன கடவுளினுடைய தூதரா? அவர் அதை எப்படி மெய்ப்பிக்கிறார்? அப்புறம் என்ன அதுல உங்களுக்கு என்ன மறுப்பு? திராவிடம் என்று சொன்னா ஸ்டாலினா என்று கேட்கிறேன். நீங்கள் ஏன் இந்த அப்புறம் என்ன பதவிகள் நான் என்று சொல்றேன். 4-5 மொழிகளும் சேர்ந்த ஒரு குடும்பம் இருக்கு. அது என்ன மீண்டும் மீண்டும் அதை ஏன் நாம வந்து அதே பேர்ல வலியுறுத்தி கொண்டே இருக்கோம்? நீங்க தான் தெளிவா சொல்றீங்க, தமிழ் சமயம் அப்படின்னு சொல்றீங்க. அதை தான் கேட்கிறோம். நம்முடைய சமயம் தமிழ் சமயம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. பதவிக்கு வந்து விட்டாய். நீ பரந்தூர் விமான நிலையத்திற்கு சென்றாய். அங்கே உள்ள மக்களை எல்லாம் சந்தித்தாய். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பதவியில் உட்கார்ந்த பிறகு முதலில் செய்ய வேண்டிய காரியங்களை நான் சொல்லுகிறேன். பரந்தூர் விமான நிலையம் 4000 ஏக்கர் நஞ்சை நிலத்தின் மீது உருவாக்கப்படுகிறது. 28 கிராமங்கள் அழிக்கப்படுகின்றன. 80 ஏரிகள் அழிக்கப்படுகின்றன. பெருவாரியான மக்கள் வாழ்விழப்பார்கள். இந்த விமான ஓடுதளங்களை கரட்டு நிலத்தில் உண்டாக்கலாம், மட்டமான நிலத்தில் உண்டாக்கலாம். அது சென்னையை சுற்றி எவ்வளவு மோசமான நிலங்கள் இருக்கின்றன. நீ 70-80 கிலோமீட்டர் போய் உண்டாக்குகின்ற ஒன்றை சென்னைக்கு 80 கிலோமீட்டரில் எந்த இடமும் இல்லை என்று விளைநிலங்களாக இல்லாத இடங்கள்ல அது விளைநிலங்களை அழிக்காமல், வீடுகளை அழிக்காமல், மனிதர்களை அழிக்காமல், நான் சொல்லுகிறேன், ஒரு வீட்டை இடித்து விட்டால் ஏதோ நிலத்திற்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாய், போதுமாவன் வாழ்வதற்கு. அதனால் அவர்கள் எல்லோரும் கர்நாடகா, ஆந்திராவில் போய் வாழ்வது, தமிழ் மக்களை விட்டுவிட்டு, தமிழ் மண்ணை விட்டுவிட்டு ஆந்திராவில் போய் வாழ்வது என்று முடிவு செய்து சந்திரபாபு நாயுடு போய் பார்த்தார்கள். அவ்வளவு நொந்து போன மக்களுக்கு ஆறுதலாக நீயும் போய் அவர்களிடம் பேசினாய். அதாவது ஸ்டாலினுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம், நிறுவனங்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்ற இடங்களை வாங்கி வைத்து கொண்டு விட்டு பிறகு விமான நிலையத்தை அறிவித்தன. முதல்ல அறிவித்தால் அவன் கொடுக்க மாட்டான் குறைந்த விலைக்கு என்று சொல்லி நீ பேசிவிட்டு வந்தாய். இப்பொழுது அந்த விளைநிலங்களை பயனற்றவையாக, அந்த அவர்கள் இங்கே வாங்கி வைத்திருக்கிற இடங்களை பயனற்றவையாக ஆக்கு. இந்த விமான நிலையத்தை வேறு இடத்துக்கு தூக்கும். அது ஒன்றும் பெரிய காரியமில்லை. அந்த மக்கள் வாழ்வு பெறுவார்கள். 28 கிராமங்கள் உயிர் பெறும். வீடுகள் இடிக்கப்படாத நிலைமை ஏற்படும். ஏரிகள் பத்திரமாக இருக்கும். விளைநிலங்கள் 4000 ஏக்கர் விளையும். ஒரு 4000 ஏக்கர் நஞ்சு நிலத்தை உருவாக்குவது 1000 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோழர்கள் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த நிலங்களை அழிக்காதே. இதை முதல் காரியமாக செய். உன்னை மதிப்பார்கள் அந்த கிராம மக்கள். ஒன்று, சொன்னதை செய்வாய் என்று நினைப்பார்கள். 2வது, இந்த தூத்துக்குடியில் 13 மக்களை சுட்டுக் கொண்டார்கள் போலீஸ்காரர்கள் கலெக்டரும். அதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் இவர்களுக்கு 2வது சம்பளம் நடந்தது. ஆனால் எல்லா கலெக்டருக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நடக்கும். ஆகவே அவர்களுக்கு விசுவாசமாக அவர்கள் நடப்பார்கள். 13 பேரை சுட்டுக் கொண்டார்கள் அந்த ஆலையை மூட வேண்டும் என்று சொன்னதற்காக. இப்பொழுது விசாரணை கமிஷன் என்ன நீதிபதி சொன்னார் என்றால், 17 பேரின் மீதும் கொலை வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி கொலை செய்ததற்கான தண்டனையை பெற்றுக் கொடுங்கள் என்று அவர் தீர்ப்பு சொன்னார். அருணா ஜெகதீசன் அவர்கள் அறிக்கை அப்படியே தான். ஆனால் அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை.
அவரை இடம் மாற்றுவதோடு நிறுத்தி கொண்டார். ஏனென்றால் இதற்கெல்லாம் தான் அனுபவிக்கிறார். இதெல்லாம் சும்மா அவருடைய மனைவி வருந்துகிறார். சேகர்பாபு கண்ணீர் விட்டது, சேகர்பாபு கண்ணீர் விட்டது பெரிய யோக்கியம். கொள்ளையில் இப்ப கொள்ளை தலைவன் போய்விட்டால் கொள்ளையில் பங்கு பெறுகிறவன் அழுகிறான். அவள் தான் வர இது ஒன்று இல்லை. சரி, இப்பொழுது என்ன சொன்னேன், அந்த வழக்குகளை உயிர்ப்பீர்கள். யாரெல்லாம் ஒரு குற்றமும் செய்யாத அப்பாவி மக்களை சுட்டு கொண்டார்களோ அவர்களெல்லாம் கொலை வழக்கு நடத்தி அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுங்கள். இது மாதிரி காரியங்களை எல்லாம் முதல் காரியம், ரெண்டாவது காரியம், மூன்றாவது காரியம் என்று நீங்கள் வைத்து கொண்டு செய்யுங்கள். KN நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது. இவர் மீது, பெரியசாமி மீது பதிய மாட்டோம். எல்லா மந்திரிகளும் கட்டவிழ்த்து விட்டு திரிவார்கள். பெரியசாமி உட்பட, பெரியசாமி, செந்தில் பாலாஜி உட்பட. அந்த வழக்குகளை எல்லாம் மறுபடியும் போடுங்கள். இவர்களெல்லாம் போட்டு சிறையில் தள்ளுங்கள். அவனவன் செய்ததை அவனவன் அனுபவிக்க வேண்டிய இடத்திலிருந்து அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து செய்ய தொடங்குங்கள். உங்களுடைய கட்சிக்காரன் சொல்லுங்கள், தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, எனக்கு வேண்டியவனை ஏன் பிடித்து வைத்தா என்று எந்த எம்எல்ஏயும் கேட்கக்கூடாது. ஒரு விதவை பெண் தாசில்தார் அலுவலகத்தில் போய் எனக்கு ஓய்வூதியம் தர வரவில்லை என்று சொன்னால் 4 நாட்களில் அவளுக்கு தானாக போக வேண்டும். இதற்கு தாசில்தாரிடம் சொல்வதற்கு எம்எல்ஏ தேவைப்படக்கூடாது. எம்எல்ஏக்கள் சட்டம் இயற்றுவதற்கு சட்டமன்றத்துக்கு வர வேண்டுமே தவிர இங்கே அவர்களுக்கு வேலை இல்லை. ஆகவே அரசு அலுவலகங்களில் அரசு அலுவலர்கள் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் ஒழுங்காக செய்யாவிட்டால் அவர்கள் இடம் மாற்றப்பட்டு பதவி பிடுங்கப்பட வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் செய்தால் சிறந்த ஆட்சியாக உங்களுடைய ஆட்சி விளங்கும். அதையெல்லாம் விட்டு தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் இலவசமாக நான் பேருந்து பயணம் வருகிறேன் என்றால் 10வது நாள் பேருந்து விலையெல்லாம் நிறுத்த வேண்டியதான். தவணை கட்ட முடியாது, டீசல் போட முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே 10 லட்சம் கடன்ல இருக்கு நாடு, இன்னும் 10 லட்சம் கடன் தேவை. 48,000 கோடி கடன்ல இருக்கு. 48,000 கோடி. அது ஆண்டு சொல்றீங்க இல்ல, இதுவரை சேர்ந்த நட்டத்தினால. ஆகவே போக்குவரத்து ஆகவே இதெல்லாம் செய்ய முடியாது. மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. காரு பைக் எல்லாம் தரனாருங்கயா, இதெல்லாம் செய்ய முடிந்ததை கொடு, செய்ய முடியாததை நான் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்காக இனிமேல் செய்ய மாட்டேன் என்று குற்றத்தை ஒப்புக்கொள். கன்ஃபெஷன் என்பது பெரிய கொள்கை கிறிஸ்டியானிட்டியில். கன்ஃபெஷன் என்பது பெரிய, செய்த குற்றத்தை அழித்துவிடும். இயேசு ரொம்ப விடாமல் சொல்லுகிறார், கதறி அழு, கண்ணீர் விடு, தவறுதலாக சொன்னேன், பொய்யாக சொன்னேன், அறிந்தே சொன்னேன் என்று. அது சராசரி மக்களுக்கும் குடிமக்களுக்கும் கையெழுத்து போட்டுட்டு மன்னிச்சுங்கன்னு ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதல் சொல்றீங்க. உணர்ந்து சொன்னால் பயன், இல்லாவிட்டால் போ. நான் சொல்வதை சொல்லுவேன். ஆகவே ஆட்சியில் குறுக்கீடுகள் இல்லாமல் உன்னால் நடத்த முடியும் என்றால் 25 ஆண்டுகள் ஆளலாம். நீ வாழ்நாள் முதலமைச்சராக இருக்கலாம். இந்த குறுக்கீடுகளை எல்லாம் அவர்கள் செய்த தப்புக்களை நீயும் செய்தால் அவனுக்கு வந்த கதிதான் உனக்கும் வரும். இவர் மக்களை காப்பாற்ற வேண்டிய நல்ல நோக்கத்துல நீங்க சொல்றீங்க. அவர் தன்னை காப்பாற்றுவதற்காக மக்களிடம் எப்போது இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து ஆதரவு கேட்கிறாருங்க. இது எப்படிங்க எடுத்துக்கிறது? அவரு அரசியல் புரிதல், இந்த பரிவாரங்களை எல்லாம் நான் சொல்லித்தான் திரும்ப பெற்றார்கள் என்று சொல்லுகிற ஒரு பொய்மானம் பாராட்டுகிற போக்கு உன்னிடம் இருந்தால் நீ ஒரு கொஞ்ச நாளிலேயே இந்த ஆட்சி தொடர்ச்சியாகவே கரூர் துயர நிகழ்வு தொடங்கி எல்லாவற்றிலும் அவரு அந்த உணர்ச்சியை மக்களின் உணர்ச்சியை தூண்டி தனக்காக ஆதரவு முடிந்ததை விடுங்க. ஒவ்வொன்றிலும் இப்போ கூட தொடர்ந்து எனக்கு வந்து அனுமதி தரல, இப்போ தேர்தல்ல அனுமதி கொடுத்தெல்லாம் ரத்து சொல்லலாம். கொஞ்ச நாள் அதுதான். அப்ப எப்படி ஆட்சி அமைங்கிறதுக்காக கேட்கிறேன். இப்படிப்பட்டவரின் ஆட்சி எப்படியாக இருக்கும்? இல்லை, இந்த மாதிரியான ஆட்சி விழுந்து போடும், கண்டிப்பாக விழுந்து போடும். இது அதாவது நான் தான் சொன்னேன், பொய்மானம் பாராட்டி அறிக்கையெல்லாம் சொல்றீங்க. ஆனா நீ சொல்லி வரவில்லை, நீ சொல்லி போகவும் இல்லை. இது நீ பாய் மூடிக்கொண்டு அவனாக அனுப்பினான், அவனாக திரும்ப பெற்றான். இதுல இதுக்கு போய் நான் சொல்லித்தான் போனார்கள் சொன்னா கௌரவம் வந்து விடுமா, புதிய பவிசு வந்து விடுமா? இந்த மாதிரியான மனநிலை உனக்கு இருந்தாலே நீ ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்க முடியாது. அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், காரியங்களை செய்ய தொடங்கி நெருக்கடி தினமும் இருக்கும். நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது. இதற்கிடையே ஆள்வது என்பது எளிதான ஒன்றில்லை.
பெரிய காரியம். இன்னொன்றுங்க, இப்போ அரசியல் அனுபவம் மிக்க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியிலேயே வந்து அதிகாரிகள் தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதான் உண்மையும் கூட. இப்போ வந்து இந்திய ஆளும் வர்க்கம், பியூரோக்ரசி என்று சொல்லப்படுகிற இந்திய ஆளும் வர்க்கம் தான் இங்கே அரசு நடத்தும் என்ற ஒரு கணிப்பு கூட இருக்கு. இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு தெரியாது, இவருடைய கட்சிக்காரனுக்கு தெரியாது. அவன் பூரா பல குற்றங்களை செய்து விட்டு உள்ளே வந்தவன், சராசரியான மனிதன். ஆகவே அதிகார வர்க்கம் இதனுடைய கையில ஆட்சியை எடுத்துக்கொள்ளும். அது எப்படி தமிழ்நாடு அரசு பொம்மையாக இருந்துதான் ஆளுகின்ற நிலைமை ஏற்படும். இந்த நெருக்கடியை தமிழ்நாடு எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். தமிழ் உணர்வு, இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீட்டு கொள்கை இவையெல்லாம் எந்த காலத்திலும் அழியாது. ஏனென்றால் ஸ்டாலினுடைய தோல்வி இவற்றினுடைய தோல்வி ஆகாது. ஸ்டாலினுடைய தோல்வி அவருடைய ஊழல் தோல்வி. ஸ்டாலினுடைய தோல்வி அவர் செந்தில் பாலாஜி போன்றவர்களை சிறையிலே மந்திரியாக்கியதனுடைய தோல்வி, சட்டங்களை மிதித்ததனுடைய தோல்வி, பணத்தை சுரண்டி துபாயில் கொண்டு போய் சேர்த்ததில் உள்ள தோல்வி. ஆகவே ஒரு ஆட்சியினர் என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் செய்ததற்காக அவர் தோற்று வீட்டுக்கு போயிருக்கிறாரே தவிர திராவிட இயக்கத்தின் கொள்கையால் அல்ல. ஆக இவர் தான் திராவிடத்தினுடைய பேட்டர்னா என்று கேட்கிறேன். தமிழனாக பிறந்த நான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்று தான் வைத்திருக்கிறேன். ஆகவே இவையெல்லாம் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியங்கள். நீ ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் நீ பேசுவது வெளியே கேட்கிறது, நான் பேசுவது வெளியே கேட்பதில்லை. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை என்று ஆட்சியில் வைத்திருப்பதை 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை வைத்து கொண்டு சொன்னேன். இது இவரால் நிறைவேற்ற முடியாது, நம்முடைய விஜயால் நிறைவேற்ற முடியாது, அவருக்கு இதெல்லாம் புரியாது. நான் சொன்னேன், இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை, தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வைத்து விட்டால் பிராமணன் மதத்தை பிராமணன் நடத்தட்டும், நம்முடைய மதத்தை நாம் நடத்துவோம். நீயும் நானும் சேர்ந்திருந்தால் என் தலையில் நீ ஏறி உட்காருவாய், உங்களுடைய சமஸ்கிருதம் ஏறி உட்காரும். நீ தனியாக இருந்தால் அரபு மொழியை நாங்கள் பேசுகிறோமா, முஸ்லீமை பற்றி பேசுகிறோமா, அதுபோல் உன்னுடைய வேதத்தை பற்றியும் உன்னுடைய சமஸ்கிருதத்தை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். அதை நீ கடைப்பிடி. சாயந்தரம் சந்தியாவந்தனத்தை சமஸ்கிருதத்தில் நீ பண்ணி, எங்களுக்கு ஒன்றும் தடையில்லை. எங்களுடைய மத நடவடிக்கை தமிழர்களுக்கு எல்லாம் உண்டு, மொழி உண்டு, இனம் உண்டு, நாகரிகம் உண்டு, வரலாறு உண்டு, எல்லாம் உண்டு. மதம் மட்டும் கிடையாதா? தமிழர் சமயம் தானே அது. சைவ சமயம், வைணவ சமயம், குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு இவையெல்லாம் எங்களுக்கு உரியவை. அதனால் ஆகவே நீ உன்னுடைய மதத்தை கடைப்பிடி. வேத சமயம் என்று அதை வைத்துக்கொள்வோம். இந்து சமயம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. இந்திய தேசியத்தை கட்டமைப்பதற்காக இவர்கள் அதை கட்டமைத்தார்கள். அது கடைசியில் பிராமணத்துவத்தின் ஆளுமையோடு அது இந்து மதம் நிற்கிறது. ஆர்எஸ்எஸ் இவர்கள் எல்லாருமே தங்களுக்கு சொந்த மதம் வடநாட்டில் கிடையாது. நமக்கு சொந்த சமயம் இருக்கிறது, சொந்த மொழி, வரலாறு எல்லாமே இருக்குது, அவர்களுக்கு கிடையாது. அதனால் விவேகானந்தர் ஆதிசங்கருடைய கொள்கையை அமெரிக்காவுக்கு எடுத்துக்கொண்டு போனார். அது விவேகானந்தர் கொள்கையில். நான் எடுத்துக்கொண்டு போனால் என்னுடைய சைவ சமய கொள்கையை எடுத்துக்கொண்டு போவேன். அது வழியாக மூதாதையார்கள் வழியாக வந்தது. அவர் எடுத்துக்கொண்டு போவதற்கு மதம் கிடையாது. ஆகவே சங்கராச்சாரியருடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு போய் இதுதான் இந்தியாவின் மதம் என்று சொன்னார். அதை மனோன்மணியை சுந்தரம்பிள்ளை கேட்டால் அது நீதான் இந்து, நாங்கள் இந்து என்று சொன்னார். ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த பிராமணர் அல்லாதார் சண்டையை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நடத்துவது? அவன் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் வழியாக, இந்து மதத்தின் வழியாக, பாரதிய ஜனதா கட்சியின் வழியாக அந்த ஆளுமையை செலுத்துகிறான். அந்த ஆளுமையை நீ எதிர்க்க வேண்டும் என்பது நியாயமானது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த சண்டையே போட்டு கொண்டிருந்து எவ்வளவுதான் பெரியார் இவர்களோடு போராடி இருந்தாலும் அது அழிக்கப்பட முடியவில்லை. மீண்டும் அது பாரதிய ஜனதா வழியாக, இந்து மதத்தின் வழியாக உள்ளே நுழைகிறது அந்த ஆளுமை. ஆகவே அவர்களை தனி மதமாக ஆக்குங்கள். இந்த சண்டைகள் இனிமேல் வேண்டாம். இவர்களும் சண்டை போடவில்லை. 90 விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துக்கள் என்று சொன்னார். ராகுல் நானும் கவுல் பிராமணன் என்று சொன்னார். இப்போ ஐயா தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவராக இப்போ தமிழ் சமயம் குறித்து பேசினீங்க. இதை முடிச்சிடறேன். தமிழ் சமயம் குறித்து பேசுனீங்க, அழகா சொன்னீங்க. திராவிட சொல்லி நான் தமிழர் தான் என்று சொல்றீங்க. இந்த 100 ஆண்டுகளாக தான் இந்து இருக்குன்னு சொல்றீங்க. அதே போலவே கால்டுவெலுக்கு பிறகுதான் திராவிடம் என்ற கொள்கையும் கொண்டு வரப்படுகிறது. பிராமணர் என்றால் திராவிடர்கள் என்ற சொல் தென்னிந்திய பிராமணரை குறிப்பதாக ஆதிசங்கரரும் தெலுங்கை சேர்ந்த ஆந்திராவை சேர்ந்த புலாலப்பட்டரும் சொல்கிறார்கள். இவர்கள் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை காலத்துக்கு பிராமணர் அந்த சண்டையை போடுவதற்காக திராவிட பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருப்பாங்க. நீங்களே இப்ப சொல்றீங்க தமிழ் சமயம், தமிழர் சமய அறநிலைத்துறை அப்படின்னு வைக்கலாம். தமிழன்றீங்க, ஏன் இதை தமிழர்கள் என்று சொல்ல மறுக்கிறார்கள்? இல்ல தமிழ் சமயம் என்று சொல்ல மறுக்கிறார்கள். அதுல இருந்து பேசுவீங்க, தத்துவத்தின் அடிப்படையில் பேசுவீங்க. தென்னிந்திய வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை ஒரு ஜப்பானியர் நிபாரு என்பவர் எழுதியிருக்கிறார். எடுத்தோடனே திராவிடர் என்று தான் தொடங்குகிறார். அதுதான் நம்முடைய வரலாறே திராவிடர் என்று தான் தொடங்குகிறது. அது கால்வெளியிலிருந்து தான் தொடங்குது. நாம் கருப்பானவர்கள், திராவிடர்கள்,
சிந்து சமவெளி நாகரிகத்துக்குரியவர்கள், தமிழினுடைய கிளை மொழிகள் தான் திராவிடங்கள். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இல்ல அதை தான் ஆய்வு செய்யணும்ன்றாங்க. எல்லிஸ் இருக்கார் இல்லையா, ஃபிரெடரிக் எல்லிஸ் வந்து அவர் தென்னிந்திய மொழிகள் தான் சொல்றாரு. அவர் திராவிட என்று சொல்ல இவருக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கால்டுவெலுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து வரலாறு தொடங்கலாம்ல. சொன்னார், இவர் சொன்னார் என்றெல்லாம் இல்ல, கால்டுவெல் சொன்னது எப்படி வரலாறு ஆகும்? அதுல இருந்து கேட்கறீங்க, திராவிடத்தை பத்தி பேசுறதுனால அது கேட்கிறேன். ஏங்க வரலாற்றுக்கான அடிப்படை உண்மையை சொல்லாமல் வெறும் கால்டுவெல் சொன்னதினாலேயே அது சிறந்தது என்று சொல்லவில்லை. கால்டுவெல் என்ன கடவுளினுடைய தூதரா? அவர் அதை எப்படி மெய்ப்பிக்கிறார்? மகள் என்று நீ சொல்லுகிறாய், மகள் என்று கன்னடியன் சொல்லுகிறார், ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? அதான் தமிழ் மொழி குடும்பம் என்று சொல்ல வேண்டியதுனா ஏன் திராவிட மொழி குடும்பம் என்று சொல்கிறாங்க? அது திராவிடம் என்று சொல் ராமானுஜரால் பயன்படுத்தப்பட்டது. ராமானுஜர் பயன்படுத்தியிருக்கிறாரு. இருங்க வரேன், 12ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட சொல்லுது. திராவிட வேதம் என்று தமிழ் வேதத்தை சொல்லுகிறார், 4000 திவ்ய பிரபந்தத்தை. இவ்வளவு பெரிய ராமானுஜர் போன்ற பெரிய மதாச்சாரியார்கள் திராவிட வேதம் என்றும் திராவிட ஆழ்வார்கள் என்றும் சொல்லுகின்ற போது அப்புறம் என்ன அதில் உங்களுக்கு என்ன மறுப்பு? திராவிடம் என்று சொன்னா ஸ்டாலினா என்று கேட்கிறேன். நீங்கள் ஏன் இதை அப்புறம் என்ன பதறுகிறீர்கள்? நான் என்று சொல்றேன், 4-5 மொழிகளும் சேர்ந்து ஒரு குடும்பம் இருக்கிறது. அது என்ன? மீண்டும் மீண்டும் அதை ஏன் நாம வந்து அதே பேர்ல வலியுறுத்தி கொண்டே இருக்கோம்? நீங்க தான் தெளிவா இல்லைங்க, தமிழ் சமயம் அப்படின்னு சொல்றீங்க. அதை தான் கேட்கணும். நம்முடைய சமயம் தமிழ் சமயம், அது இருக்கட்டும். அது ஏன் அது இருக்கட்டும். மொழி குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொது இனம் இருக்கிறது. ஆரிய மொழியிலிருந்து வந்த மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை, தமிழிலிருந்து வந்த மொழிகள். இது இல்லை நமக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சொல்றேன், மொத்த மொழி குடும்பங்கள் 4 நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல். இது திராவிடம் என்ற சொல் நம்முடைய திராவிட மாபாடியம் என்று சிவஞான பாடியார் சொல்லுகிறார். சிவஞான போதத்திற்கு உரை எழுதியவன் பாருங்கள், சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகிறான். அது தமிழ் சமயம். 12 சூத்திரங்களில் எழுதப்பட்ட அந்த நூற்பாவுக்கு இவ்வளவு பெரிய புத்தகம் எழுதப்படுகிறது. அவன் அதற்கு என்ன எழுதியிருக்க வேண்டும் என்றால் சிவஞான போத தெளிவுரை, விளக்க உரை என்றுதான் அவர் எழுதியிருக்க வேண்டும் அந்த ஞானியார். ஆனால் திராவிட மாபாடியம் என்றதற்கு பேர் வைக்கிறார். சைவம் திராவிட சமயம், சைவம்தான் திராவிட சமயம். ஆகவே திராவிட சமயத்துக்கான மூல நூல் சிவஞான போதம். அதற்காக எழுதப்பட்ட உரையை அவன் புதிய பெயர் கொடுத்து திராவிட மாபாடியம் என்று, மாபாடியம் என்பது மாபாஷ்யம் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே இதுகள்லாம் நாம் பேசுவதற்கான களங்கள் வேறு. இப்போ நீங்கள் கேட்க வந்தது வேறு. அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், திராவிட இயக்கம் ஸ்டாலின் சார்ந்ததல்ல, திராவிட இயக்கம் கருணாநிதி சார்ந்ததல்ல. திராவிட இயக்கம் ஒரு வரலாற்று உண்மை. அது நுபார்விலிருந்து, திராவிட மாபாடியம் எழுதிய மணியிலிருந்து, ராமானுஜரிலிருந்து பெறப்பட்ட ஒரு உண்மை. ஆகவே இது தனி நாகரிகம், தனி மொழி, தனி பண்பாடு, தனி சமயங்கள் உள்ள ஒரு மொழி. இதை காக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் குறிக்கோளாக இருக்கிறோம். இதை ஸ்டாலின் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஸ்டாலினுக்கு எவ்வளவு புரியுமோ அவருடைய குறைகளெல்லாம் திராவிட இயக்கங்களின் குறையாகக்கூடாது. ஆகவே அவருடைய குறைக்கு அவருடைய ஆட்சி பிடுங்கப்பட்டது, அவ்வளவுதான்.